இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ஞானி முதல் 6 வசனங்களில் அதிகமான நன்மைகளை கிடைப்பதற்கான வழிகளை, நாம் பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை, ஒரு 4 காரியங்களை, கருத்துக்களை அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான வழிகளை இந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலே முதல் 6 வசனங்களிலே இங்கே சாலமோன் ராஜா வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறோம். முதல் காரியம், அவர் சொல்லுகிறார், நம்முடைய அந்த வசனத்தை நேற்றைய தினத்தில் பார்த்தது போல இருதயத்தில் பத்திரப்படுத்தும்படியாக கட்டளைகளை இருதயத்தில் வைத்து நாம் காத்து கொண்டோம் என்று சொன்னால், அவைகளை நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதி கொண்டோம் என்று சொன்னால், நமக்கு அவைகள் நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று முதல் காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் 8 அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லும்படியாக, அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும் என்று சொல்லுகிறார். 16ஆம் வசனத்திலே, அதன் வலதுகையில் தீர்க்காயுசும் அதன் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று சொல்லி அத்தனையாக அந்த ஆண்டவருடைய வசனத்தை இருதயத்தில் காத்து கொள்ளும் பொழுது, இருதயமாகிய பலகையில் நாம் எழுதி கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நீடித்த நாட்களை, தீர்க்காயுச அத்தனை நாட்களை தந்து அந்த வாழ்க்கையிலே சமாதானத்தையும் தருகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே இந்த நீதிமொழிகளை எழுதின சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதனுடைய வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில், அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும், இங்கிலீஷ் பைபிளில் பாடி என்று போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியமும் எலும்புக்கு ஊனமாகும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய நாபி என்பது கொப்புளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு குழந்தைக்கு ஒரு தாயினுடைய சரீரத்திலிருந்து எல்லா தேவைகளையும் அது சப்ளை பண்ணுகிற ஒரு கொப்புள் கொடியை போல வசனமானது நம்முடைய வாழ்வின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான, நம்முடைய சரீரத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லியும், எலும்புக்கு ஊனும், அது ஒரு மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜை என்று சொல்லுகிறார்களே, அந்த எலும்பு அது ஒரு ஈரப்பதத்தை எலும்புக்கு கொடுக்கத்தக்கதாகவும், அங்கே கீழே விழுந்தால் உடைந்து போகாமல் இருக்கத்தக்கதாக ஒரு பலத்தை கொடுக்கத்தக்கதாகவும், அந்த மஜ்ஜையில் தான், எலும்பின் ஊனில் தான் இரத்த அணுக்கள், சிவப்பணுக்கள் தயாரிக்கப்படுகிறது என்றும் சொல்லுகிறார்கள். இவைகளை செய்கிறது போல உடம்பை உண்டாக்கின ஒரு ஆண்டவர் இந்த வசனங்களின் மூலமாக ஒரு மனிதன் நீடித்த நாட்கள் வாழ்கிறதற்கும் அவன் தீர்க்காயுசை பெற்று வாழ்கிறதற்கும், அப்படி கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் கூக்குரலிடாதபடி அவன் இருக்கிற நாளெல்லாம் சமாதானத்தோடு கூட வாழ்கிறதற்கும் நம்மை உண்டாக்கின ஒரு ஆண்டவர், பரலோகத்தின் தேவனானவர், நம்முடைய சிருஷ்டிகர் நமக்கு ஒரு வழியை தந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட சாலமோன் ஞானி முதல் கருத்திலே இதை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது காரியம், 5ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். இன்றைக்கு அநேக நேரங்களிலே மனிதர்கள் தங்களுடைய சுய புத்திகளின் மேலே சாய்ந்து கொண்டு, ஐயோ இவ்வளோ பெரிய தவறை செய்துவிட்டேனே, இவ்வளோ பெரிய பிழைகளை அறியாமல் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி நமக்குள்ளாக கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரீவில், எதையும் செய்ய முடியும் என்கிற, எதையும் யோசிக்க முடியும் என்கிற காரியத்தின் மேல் சாய்ந்து கொண்டு, என்னால் இவைகளை செய்துவிட முடியும், என்னால் இவைகளை சாதித்துவிட முடியும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறவர்கள் அவைகளிலே தோற்று போகக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் மிகவும் வேதனைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சுய புத்திய தேவனுடைய வார்த்தை தான் பிரகாசமடைய செய்கிறது என்பதை இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். உன் சுய புத்தி தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது
அதற்கு இணைந்து செல்லும் பொழுது அது பிரகாசம் அடைந்து அது உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 4 17 18 19 பவுலப்போஸ்தலன் தெளிவாக சொல்கிறான், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனைகளை நடக்கிறது போல நீங்களும் இனி நடவாதிருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அவருடைய புத்தியில் சுய புத்தியில் இருள் இருக்குது, அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, அந்த சுய புத்தியில் அநேக அறியாமை கிடைக்கிற இன்றைக்கு மனிதர்கள் அறியாமையை போக்குகிறதற்கு கல்வியை பயன்படுத்துகிறது போல இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் தங்கள் சுய புத்தியில் இருக்கக்கூடிய அறியாமையை விளக்குகிறதற்கு இந்த வசனங்களை இறுக பிடித்து கொண்டால் தேவனுடைய தொடர்ந்து சொல்கிறார், ஜீவனுக்கு அவர்கள் அந்நியராய் மாறிவிடுகிறார்கள், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்கள் காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற காரியம் இல்லாதபடி இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி சுய புத்தியில் அவர்கள் சாய்ந்து கொண்டு செய்கிறார்கள். கடைசியாக அது தோல்வியில் முடிவடையக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் மற்ற மனிதர்களைப் போல வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்கள் நடவாதீர்கள் என்று எபேசு சபைக்கு பவுல் சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கக்கூடாது, அதுக்கு அருகில் வாங்க. அவருடைய வசனமானது நம்முடைய இருளை, நம்முடைய சிந்தனைகளில் உள்ள இருளை அது விளக்கி அது நமக்கு வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது நம்முடைய சிந்தனைகளை பிரகாசமடைய செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆலோசனைகளை அது தரக்கூடியதாக இருக்கிறது என்று 2வது காரியத்தில் இங்கே சாலமோன் ஞானி வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அதே வசனத்தில் தொடர்ந்து சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து. இன்றைக்கு சந்தேகத்துக்கு எதிர்பதம் தான் முழு நம்பிக்கை. சந்தேகப்படாமல் முழு நம்பிக்கையோடு கூட தேவனின் பேரிலும் அவரது வார்த்தையின் பேரிலும் நம்ம நம்பிக்கை வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். மத்தேயு 10:31 சொல்கிறால, உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, நீங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா. இப்போ நம்முடைய முடிய நமக்கே எண்ணிக்க தெரியாது. நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, அதை எண்ணி வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர். அப்போது அந்த தகப்பன் நம்மை நேசிப்பதை விட அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறபடியினால் நம்மிடத்தில் எவ்வளவு அன்புள்ளவர் என்று சொல்லி நாம் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே ஆண்டவர் தன்னுடைய கரிசனையை வெளிப்படுத்துகிறார். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. நம்மிலே கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர், நம்மை சரியான பாதையில் நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர். அவர் தம்முடைய கிருபைகளை தந்து வாக்குத்தத்தங்களை நம்மிலே நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர். சங்கீதம் 37:5 கூட சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நேரத்திலும் கூட நம்முடைய வழியை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவிச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கன்னு சொன்னால், அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் அவரே நமக்காக அந்த காரியத்தை செய்து முடிக்கிறவராக அவர் இருக்கிறார். அதைத்தான் இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து, முழு இருதயத்தோடு நம்பிக்கை வச்சிரு. அன்புள்ள ஒரு ஆண்டவர், கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர், சரியான பாதையில் நடத்துகிறவர், கிருபைகளை தருகிறவர். மிகவும் துன்பமான நேரத்தில் நம்முடைய வாழ்வை முற்றிலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறார். 4வதாக 6ஆம் வசனத்தில், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீதிமொழிகள் 11:5 பார்க்கிறோம், வழிகளை செவைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய எல்லா காரியங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய நினைவுகள், இவைகள் எல்லாவற்றிலேயும் நம்முடைய வழிகள் முழுவதையும் ஆண்டவரிடத்தில் எல்லா வழிகளிலும் காலையிலேயே நம்ம நினைவுகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு தேவ சன்னிதானத்தில், ஆண்டவரே என்னுடைய திட்டங்கள் இவைகள், என்னுடைய தீர்மானங்கள் இவைகள், என்னுடைய செய்கைகள் இவைகள், என்னுடைய நினைவுகள் இவைகள், நான் நினைக்கிறதற்கும் நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் உம்மால் மிகவும் அதிகமாய் செய்ய முடியும். உடைய வார்த்தைகளை தந்து இந்த காரியங்களை நீர் செய்து முடியும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்முடைய வழிகளிலெல்லாம் நினைத்து கொண்டோன்னு சொன்னால்
செவையான பாதையை நமக்கு தெரிந்தெடுத்து அதில் நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பவுல்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்துரு, வழிகளிலெல்லாம் அவரை நினச்சி அதிகால வேளையில் எங்கள் திட்டங்கள், எங்கள் தீர்மானங்கள், எங்களுடைய நினைவுகள், எங்கள் யோசனைகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நமக்கு செவ்வையாய் செய்து முடிக்கிறவர் மாத்திரமல்ல, செம்மையான பாதையில் நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். சாலமோன் ஞானி சொல்லுகிற இந்த ஆலோசனைகளை கேட்டு இருதயமாகிய பலகையில் அவருடைய வசனங்களை எழுதி கொள்வோம், அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரை அனைத்தும் வாய்க்க செய்வார், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம்.